ஹாய் கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பயோகெமிஸ்ட்ரியில் செல் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் மெட்டபாலிசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது, மார்க்கர் என்சைம் ஆஃப் த மைக்ரோசோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கிளைகோஸ் 6 பாஸ்பேட். நமக்கு இந்த மார்க்கர் என்சைம் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு மார்க்கர் என்சைம் அப்படிங்கிறது முக்கியமாக ஒவ்வொரு ஆர்கனல்ஸ், அதான் ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மார்க்கர் என்சைம் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அந்த பர்டிகுலர் செல் ஆர்கனல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதோட மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசோம் இஸ் எ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அது எப்படி மைக்ரோசோம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக மாறுது அப்படின்னா, செல் ஹோமோஜினைசேஷனில் வந்து எ ப்ராசஸ் தட் பிரேக் டவுன் த செல் வால் அண்ட் ரிலீசஸ் த செல் கண்டென்ட். இதுதான் செல் ஹோமோஜினைசேஷன். இந்த செல் ஹோமோஜினைசேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடும். பிரேக் ஆக போது நமக்கு அது வந்து பீசஸாக ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகிடும். ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆக போது அந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கும் பேர் வந்து குரோமோசோம் மைக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, குரோமோசோம் கிடையாது, மைக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செல் ஹோமோஜினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த பிரேக் ஆகி இருக்க ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மைக்ரோசோம்ஸு. இந்த மைக்ரோசோம்ஸ்லேயும் நமக்கு வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிற மார்க்கர் என்சைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிறது குளுக்கோனியோஜெனசிஸில் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. அடுத்து வந்து கேலக்டோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் கோல்கி காம்ப்ளெக்ஸ் இன்வால்வ்ட் இன் கிளைகோப்ரோட்டீன் சிந்தசிஸ். அடுத்து வந்து கேத்தப்சின் ஆர் த புரோட்டியேஸ் and the enzyme marker of lysosome. அடுத்து lactate dehydrogenase வந்து enzyme of glycolysis and marker of cytoplasm அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம 4 செல் ஆர்கனல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கர் என்சைம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ மொத்தமாக எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ்க்கு வந்து மார்க்கர் என்சைம் அப்படின்னா ரிப்ளிகேஷன் டிஎன்ஏ பாலிமரேஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த ரிப்ளிகேஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏ ரிப்ளிகேஷனுக்கும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரோட்டீன் ஃபார்மேஷனுக்கும் இந்த என்சைம் வந்து முக்கியமாக இருக்குது. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது மார்க்கர் என்சைம் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஏற்கனவே பார்த்தோம். கோல்கி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து கேலக்டோசைல் டிரான்ஸ்ஃபரேஸு. அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் ரெண்டுக்குமே தனித்தனி மார்க்கர் என்சைம்ஸ் இருக்குது. அவுட்டர் மெம்பரேனுக்கு பார்த்தீங்கன்னா மோனோஅமீன் ஆக்சைடேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னர் மெம்பரேன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி சிந்தேஸ் ஆர் சக்சனே டீஹைட்ரோஜினேஸ். இந்த சக்சனே டீஹைட்ரோஜினேஸ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஒரு மெயினான காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எப்படி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நீ சொல்ல வர அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்க போது ஒரு பொருள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். வேறு எப்படி ஒரு என்சைம் வந்து எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸாக மாறுது அப்படின்னா, இது வந்து என்சைம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட்ஸ் த சப்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்ட்ஸ் த சப்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஏன்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இந்த என்சைம் காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த என்சைம் வந்து எதால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னா புரோட்டீனால் மேடப் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்ப்போம், லைசோசோமில் வந்து கேத்தாபேசின் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் வந்து மார்க்கர் என்சைமு. அடுத்து பெராக்சிசோம் வந்து பார்க்க போகிறோம். பெராக்சிசோமில் வந்து முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. பெராக்சிசோம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்க்கு, ஏதாவது ஒரு பாக்டீரியாவை ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக கொல்றதுக்கு நமக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து கேட்டலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பெராக்சிசோம்லேயும் இருக்குது. இதுதான் அதோட மார்க்கர் என்சைம். வேறு என்ன இதில் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா வெரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் இதில் நடக்குது. ஏன் இது ஒன்று மட்டும் இதில் நடக்குது அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடு, மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிடு, லாங் செயின் ஃபேட்டி ஆசிடு இது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாலேயும் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஆயிரும். இதில் ஒன்றில் மட்டும் வெரி லாங் செயின் ஃபேட்டி ஆசிடு வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. அடுத்து வந்து கன்சர்ன்டு வித் எய்தர் லிபிட் சிந்தசிஸ்லேயும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலேட்டட் டு ஆல்ஃபா ஆக்சிடேஸ் பிரான்ச் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த பெராக்சிசோமில் வந்து ஆல்ஃபா ஆக்சிடேஸ் பிரான்ச் செயின் ஃபேட்டி ஆசிடோட ரியாக்ஷன் ஆக்சிடேஷனும் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்சம்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெஃப்சம்ஸ் டிசீஸில் வந்து என்ன என்சைம் வந்து டிஃபெக்டாக இருக்குன்னா
பயோத்தெனிக் ஆசிட் வந்து டிஃபெக்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து பிரான்ச்சைடு ஃபேட்டி ஆசிட் வந்து ஆல்ஃபா ஆக்சிடேஷனுக்கு உள்ளாக போகுது. அதுக்கு வந்து பர்டிகுலர் என்சைம் தேவைப்படுது. பயோத்தெனிக் ஆசிட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஃபம்சன் டிசீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வேர் ஆர் த ப்ரோட்டீன் சிந்தசைஸ்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரோமாட்டினை பற்றி தெரிஞ்சுக்கோம். குரோமாட்டினை பற்றி தெரியாமல் இதை படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. திடீர்னு ஃப்ரீ ரைபோசோம்ஸ் வந்து எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரோமாட்டின் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் இன் the condensed chromatin form to fit into the nucleus. இதில் சும்மா டிஎன்ஏ வந்து ஒடுங்கி போய் குரோமாட்டினாக ஃபார்ம் ஆகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. ஒரு குரோமோசோம் அப்படிங்கிறது பஞ்ச் ஆஃப் குரோமாட்டின் செல்ஸால் ஆனது, குரோமாட்டின் ஃபைபர்ஸால் ஆனது தான் நமக்கு வந்து ஒரு குரோமோசோம். இந்த குரோமாட்டின் அப்படிங்கிறது குரோமாட்டின் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்பாக இருக்குது. ஹெட்ரோக்ரோமாட்டின், ஈக்ரோமாட்டின் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து ரொம்ப சூப்பர் காயில்டு அண்டு ரொம்ப கண்டென்ஸ்னா ஒன்று கிடையாது, ரொம்ப ஒடுங்கி இருக்கிறது தான் ஹெட்ரோக்ரோமாட்டின். அதே மாதிரி யூக்ரோமாட்டின் அப்படிங்கிறது லெஸ் கண்டென்ஸ்னா ரொம்ப ஒடுக்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒடுக்கம் கம்மியாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஹெட்ரோக்ரோமாட்டின்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒடுக்கமாக இருக்கனால டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எக்ஸ்போஸ் ஆகாது, வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ஈக்ரோமாட்டினில் பார்த்தீங்கன்னா லெஸ் கண்டென்ஸ்டாக இருக்கனால இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து நடக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். நார்மலாக ஒரு குரோமோசோம் இருக்குது, அதை சுற்றி குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த குரோமோசோம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டினா நார்மலாக இருக்கக்கூடிய இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் வந்து ஈக்ரோமாட்டினா மாறப்போது நமக்கு வந்து லெஸ் கண்டென்ஸ்ட் ஆக போகுது. நமக்கு வந்து குரோமாட்டின் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கும். இதை தான் சொல்ல வராங்க. நமக்கு வந்து இந்த ஈக்ரோமாட்டினா இருந்தாலும் சரி, ஹெட்ரோக்ரோமாட்டினாலும் சரி, இதை வந்து மேட் பண்ணுறது வந்து நியூக்ளியோசோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்ஏ லூப்ஸ் டுவைஸ் அரௌண்ட் ஏ ஹிஸ்டோன் ஆப்டோமர் டு ஃபார்ம் ஏ நியூக்ளியோசோம். ஹிஸ்டோ ஆப்டோமர் அப்படிங்கிறது H2A, H2B, H3, H4 இப்படின்ட்டு 4 விதமான ஹிஸ்டோன் ஆப்டோமர்ஸ் இருக்கும். இந்த 4 விதமான ஹிஸ்டோன் ஆப்டோமர்ஸையும் 2 வாட்டி சுற்றி இருக்கும் இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து 2 வாட்டி சுற்றினா அதை வந்து இந்த 2 வாட்டி சுற்றின டிஎன்ஏ வெல்டு வச்ச மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். அதை சுற்றி எப்பயுமே இருக்கிறதுக்காக. இந்த வெல்டு வச்ச இது என்ன அப்படின்னா H1 ஹிஸ்டோன். ஆமா, இப்போ வந்து மொத்தம் நமக்கு எத்தனை ஹிஸ்டோன்ஸ் பார்த்துருக்கோம்? 5 ஹிஸ்டோன்ஸ் பார்த்துருக்கோம். H1, H2A, H2B, H3, H4 இப்படின்ட்டு 5 ஹிஸ்டோன்ஸ் பார்த்துருக்கோம். இதுல வந்து H1 மட்டும் நமக்கு வந்து இந்த டிஎன்ஏ 2 சுத்தி இருக்க லூப்பை வந்து வெல்டு வச்ச மாதிரி ஒன்னா எப்பயுமே இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நம்ம இது வரைக்கும் குரோமோசோம் வந்து குரோமாட்டினா நியூக்ளியோசோமா, அது பிறகு நியூக்ளியோசோமில் ஹிஸ்டோனை சுற்றி இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏஸ், இதை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். இதில் வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின், ஈக்ரோமாட்டின் இப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து ஈக்ரோமாட்டினாக மாறப்போது நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும். எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் மட்டும் ஆக்டிவேட் ஆனால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம முன்னாடி என்சைம் மார்க்கர்ஸ் அந்த டேபிளர் காலத்தில் பார்த்துருந்தோம். டிரான்ஸ்கிரிப்ஷனலுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய என்சைம் வந்து நமக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவைப்படுது. ரிப்ளிகேஷனுக்கு டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவைப்படுது. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவைப்படுது. ஒன்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த அட்டாச் ஆன காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கிறத சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றும். ஒன்றும் கிடையாது, ஒரு டிஎன்ஏ வந்து எப்படி அமினோ ஆசிட்ஸ்னால பைண்ட் ஆகிருக்கோ அந்த பைண்டிங்கை வந்து பிரித்து விட்டுரும். அந்த பைண்டிங் பிரித்து விட போது எல்லாமே சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். இந்த பைண்டிங்கை பிரித்து விட்டு நடுவில் வந்து உள்ளே உட்காந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டெம்ப்ளேட் ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. சும்மா இந்த டெம்ப்ளேட் ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இதில் எந்த விதமான ரீடிங்குமே இருக்காது, எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இந்த டெம்ப்ளேட் ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். இதை வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி
ஆர்என்ஏ பாலிமரேஸ் பிரித்து விட்டு அந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக டிஎன்ஏவாக இருக்கும். அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு சைடில் வந்து உட்காந்து அந்த டிஎன்ஏவோட இன்ஃபர்மேஷனை வந்து ரீட் பண்ணிக்கும். ரீட் பண்ணிக்கிட்டு அது வந்து எம்ஆர்என்ஏவாக மாறிடும், மெசஞ்சர் ஆர்என்ஏவாக மாறிடும். ஏன்னா அந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து இது வந்து கேதர் பண்ணிக்கனால இது வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவ்வளோ எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்துக்கோம். எதனால நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, அதான் ஹெட்ரோக்ரோமேட்டின்லேருந்து ஏன் ஈக்ரோமேட்டினாக மாறுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க பல்வேறு ஆர்கன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு என்சைமால் தான் வேலை நடக்குது. அந்த என்சைம்ஸ் எல்லாம் எதால் மேலே போயிருக்கு, ப்ரோட்டீனால் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு என்சைம் செக்ரீஷனுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வேணும். அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுன்னா நமக்கு வந்து எம்ஆர்என்ஏ வேணும். சரி, இப்போ நம்ம நோட்ஸுக்கு போவோம். வேர் ஆர் த ப்ரோட்டீன் சிந்தசைஸ்ட் அப்படிங்கிறது. நமக்கு இது வரைக்கும் எம்ஆர்என்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு. இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ஃப்ரீ ரைபோசோம்ஸ் ரீட்ஸ் த எம்ஆர்என்ஏ இன் 5 to 3 டைரக்ஷன் டீகோடிங் கோடான்ஸ் ஆன் 1 by 1. ஒன்றும் கிடையாது. இந்த எம்ஆர்என்ஏயில் வந்து ரைபோசோம் உட்காந்துட்டு 5th கோடான்லேருந்து 3rd கோடான் வரைக்கும் மூவ் ஆகும். அப்படி நம்ம உட்கார போதேவும் நமக்கு வந்து டிஆர்என்ஏ மாலிகூல்ஸை வந்து இது கூட அட்டாச் பண்ணிக்கும். இந்த அட்டாச் ஆன டிஆர்என்ஏலேருந்து தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அது வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு பாலிபெப்டைட் செயின் மாதிரி டெவலப் ஆகுது. செயின் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. இந்த அட்டாச் ஆகிற சைடு, இந்த டிஆர்என்ஏயில் அட்டாச் ஆகிற எண்டை வந்து நம்ம வந்து அமினோ டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிபெப்டைட் செயினும் நமக்கு வந்து அமினோ ஆசிட்னால தான் மேக்கப் ஆகிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த வாலோட கடைசி எண்டை பார்த்திங்கன்னா கார்பாக்சைல் டெர்மினல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் அமினோ ஆசிட். மொத்த ப்ராசஸுக்குமே பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே 3 டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியல், நியூக்ளியர், சைட்டோபிளாசம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான் நடக்குது. மற்ற டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு நடக்காது. ஏன்னா அதுக்கு வந்து ரைபோசோம்ஸ் வந்து போதாத அளவுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன். அதில் டிஆர்என்ஏலேருந்து வர அந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் செயினும் கொடுத்துருக்கேன். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஷார்ட்னிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ரைபோசோம்ஸ் ரீடட் பை எம்ஆர்என்ஏ ஃப்ரம் 5th கோடான் to 3rd கோடான். They recruit tRNA with complementary anticodon which carries a specific amino acids. This process drives translation, building up the polypeptide chain from amino terminal end to carboxyl terminal end. நான் சொன்னது தான், நான் தமிழில் சொன்னது தான், அதை வந்து இதில் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கான்செப்டை. இதில் சொன்னது கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்கும். அது கிரியேட் ஆன ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பர்டிகுலர் லேபிள் ஆகி பர்டிகுலர் ஆர்கனல்ஸ்க்கு வந்து போய் சேரணும். ஸோ எப்படி போய் சேரும் அப்படின்னா, லைபோசோமல் ப்ரோட்டீனா, மெம்பரைனியஸ் ப்ரோட்டீனா, அடுத்து செக்ரேட்டரி ப்ரோட்டீனா, எப்படின்ட்டு பர்டிகுலர் டார்கெட் வச்சு அந்த ப்ரோட்டீனுக்கு ஒரு லேபிள் குத்தி, முத்திரை குத்தி அதுக்கு அனுப்புவாங்க. இந்த இடத்துக்கு தான் நீ சேர்ந்தவன், இந்த இடத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி லேபிள் அட்டாச் பண்ணுவாங்க அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் ப்ரோட்டீன் டு டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆர்கனல்ஸ் நீடியல் லேபிள். எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் வித் லேபிள் mannose 6-phosphate targets the liposomes. Lysosomes. Mannose is a carbohydrate and only ribosomes are not sufficient to synthesize it. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மேனோஸ் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட். அதை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அட்டாச் ஆன ரைபோசோம்னால் மட்டும் அதை பண்ண முடியாது. ஸோ நமக்கு வேறு ஒரு ஆர்கனலோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. அந்த ஆர்கனல் என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்கி காம்ப்ளெக்ஸோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. இது மூலமாக தான் நமக்கு வந்து லேபிள் வந்து அட்டாச் பண்ணப்படுது. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைசோசோமுக்கு போக வேண்டிய ப்ரோட்டீனுக்கு வந்து இது வந்து மேனோஸ் 6-பாஸ்பேட்டு அந்த லேபிளிங் பண்ணி விட்டுருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதே இது மெம்பரைனுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து லிப்பிட் லேபிளிங் பண்ணி விட்டுருது. ஏன்னா மெம்பரைன் வந்து நமக்கு வந்து லிப்பிட் பைலேயரு. ஸோ ஒரு லிப்பிடை காண்டாக்ட் பண்ணால் ஒரு லிப்பிடாக தான் இருக்கணும். அடுத்து பார்ப்போம். ஃபார் லைசோசோமல் அண்ட் மெம்பரைன் செக்ரேட்டரி ப்ரோட்டீன் த டார்கெட்டிங் சீக்வன்ஸ் கேன் பி அட்டாச்டு ஒன்லி பை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் form rough endoplasmic reticulum. But formation of rough endoplasmic reticulum is initiated by free ribosomes. ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரோட்டீன் லேபிளிங் நடக்கிறதுக்காக
நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகப்பட்ட அந்த எம்ஆர்என்ஏ, ரைபோசோம்ஸ், டிஆர்என்ஏ, பிறகு அந்த டிஆர்என்ஏயில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த பாலிபெப்டைட் செயின் இதெல்லாம் ஒன்றா தான் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரைபோசோம் கூட தான் மெயினாக அட்டாச் ஆகிருக்கும். இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு வந்த உடனேவும் இந்த ரைபோசோம் அதில் போய் உட்காருது, பாலிபெப்டைட் செயினை மட்டும் உள்ளே கொடுத்துருது, ரைபோசோம் அதுக்கு மேலேயே உட்காந்துக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக என்ன அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்காது, சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்காது, அதை சுற்றி ரைபோசோம்ஸாக இருக்கனால அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரைபோசோம்ஸ் வந்து ஒரு டாக்ஸி மாதிரி தான், வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து பேசஞ்சரை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுது. அது பிறகு அவங்க வந்து எப்படி டெர்மினல் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கு தாண்டி எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கதை. Again, they read the mRNA from 3 codon N to 5th codon N. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூமெண்ட் ஆகுது, ரைபோசோம் வந்து மூமெண்ட் ஆகுது, தேர்டு கோடான் வந்து 5th கோடானுக்கு திருப்பி பொசிஷன் மாறி போகுது. பட் அமினோ ஆசிட் டெர்மினல் எண்ட்ஸ் ஆஃப் ஒன்லி திஸ் 3 types ஆஃப் ப்ரோட்டீன் alone have the signal recognition peptide sequence. என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியல், நியூக்ளியர், சைட்டோபிளாசத்தோட ப்ரோட்டீன் உருவாக்குன பாலிபெப்டைட் செயின்ஸை மட்டும்தான் இதனால் உள்ளே விட்டுட்டு போக முடியும். மற்ற வேறு எந்த ப்ரோட்டீனோட பாலிபெப்டைட் செயினையும் நம்மளால் எந்த விதமாக பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக நான் சொன்னதையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் நீங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபங்க்ஷன் ஆஃப் சிக்னல் சீக்வன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கைட்ஸ் த ரைபோசோம் டு அட்டாச் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு ஃபார்ம் a rough endoplasmic reticulum. Ribosomes with mRNA attaches to endoplasmic reticulum, starts translation, forms polypeptide that grows into vesicles of endoplasmic reticulum. அதுக்கப்புறம் தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம்டு. ஒன்ஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம்டு, த சிக்னல்ஸ் இஸ் நாட் ரெக்கார்ட் அண்ட் ரிமூவ்டு. ப்ரோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ரோ ப்ரோட்டீன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா ரைபோசோம் வந்து எம்ஆர்என்ஏவை கொத்தி இழுத்துட்டு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்து கூட உட்காந்துக்கும். அது பிறகு தான் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஆரம்பிக்கும். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து பாலிபெப்டைட் செயினை வந்து உருவாக்கிடும். இந்த பாலிபெப்டைட் செயினை வந்து நம்ம ஏற்கனவே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இது வந்து ப்ரோ ப்ரோட்டீன் அப்படின்னு அதுக்கு ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ப்ரோட்டீனான இந்த பாலிபெப்டைட் செயின் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரைபோசோம் வந்து டிட்டாச் ஆகி வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலாங் வித் டிரான்ஸ்லேஷன், co-translation modification occurs in rough endoplasmic reticulum in which protein will be folded. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் in endoplasmic reticulum. இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நடந்த பிறகு அது வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸுக்கு போகுது. கோல்கி காம்ப்ளெக்ஸில் வந்து சிஸ்ஸு, மீடியல், டிரான்ஸ் கோல்கி அப்படின்னு லேயர்ஸ்குள்ளெல்லாம் போகுது. டூரிங் த டிரான்சிட் த்ரோ த டிரான்ஸ் கோல்கி காம்ப்ளெக்ஸ் த போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அக்யூர்ஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் வேறு ஆகுது. இன் விச் ப்ரோட்டீன் கெட்ஸ் பேக்டு அண்ட் ஷார்ட்டட் அவுட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லேபிள் ப்ரெசன்ட். ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கிற மாதிரி டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் மாதிரி கோல்கி காம்ப்ளெக்ஸ்லேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேபிள்டு ஆகிடுது. லேபிள்டு ஆகினால இந்த ஒவ்வொரு ப்ரோட்டீன்ஸுக்கும் ஒவ்வொரு லேபிள் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வித் மேனோ6 ரெசிடே அப்படிங்கிறது ரீச்சஸ் லைசோசோமு, வித் லைபோசைடு செயின் அப்படின்னா ரீச்சஸ் மெம்பரைன் ப்ரோட்டீனு, நோ லிபிட் ஆர் லோ மேனோஸ் அப்படிங்கிறது செக்ரீட்டட் அஸ் செக்ரீட்ரி ப்ரோட்டீனாக நமக்கு வெளியே வந்துடுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து கோல்கி காம்ப்ளெக்ஸில் இருந்து வெளியே வரக்கூடிய ப்ரோட்டீன், இந்த செயின்லேருந்து இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு லேபிள் குத்தப்பட்டு ஒவ்வொரு ஆர்கனல்ஸுக்கு போய் சேருது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கிளினிக்கல் சினாரியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்சிக்யூஸை பற்றி பார்த்துருவோம். செக்ரீட்ரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு இன் ஃபர்ஸ்ட் இன் ரைபோசோம் அண்ட் தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்.
ஃபஸ்ட்டு ரைபோசோம் அப்படின்னா ரைபோசோம்னால நமக்கு வந்து இந்த மேனோஸோ இல்லைனா லிபிடோ இந்த லேபிளிங் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் அதை செகண்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னது ரைபோசோமில் வந்து மாடிஃபிகேஷன், அடுத்து தான் நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இன்னொரு மாடிஃபிகேஷனை விட சொல்கிறத விட ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் ரைபோசோமில் நடக்குது, செகண்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் நடக்குது. அடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். A child is present with coarse future hepatosplenomegaly and metal retardation. The clinical suspected as the liposomal storage disease and asked the lab to perform a few liposomal enzyme activities including the hexoamidase. All the liposomal activities were high. வாட் இஸ் த ப்ராபபிள் டயக்னோசிஸ்? இந்த ஹெக்ஸோஅமிடேஸ் அப்படிங்கிறது டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டேசாக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா என்சைமுமே ஹையாக தான் இருக்குது, எந்த என்சைமுமே லோவாக இல்லை. ஸோ இங்கே வந்து ஹெக்ஸாமிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து டிஃபெக்டாக இல்லை. நமக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லா என்சைம் கூட இருக்குது அப்படின்னா ஐசல் டிசீஸ் தான் நமக்கு வந்து இதில் ஆன்சர். ஐசல் டிசீஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஐசல் டிசீஸ்னு சொல்கிறத விட இன்க்ளூஷன் செல் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர் காஸ்ட் பை டிஃபெக்ட் ஆஃப் ஆன் என்சைம் இன் அசிட்டைல் குளுக்கோமைன் பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இங்கே டிஃபெக்டாக இருக்குது. இந்த என்சைம் டிஃபெக்டாக இருக்கனால நமக்கு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து சரியான லேபிளிங் நடக்க மாட்டேங்குது. ஏன் ஒரு என்சைம் டிஃபெக்ட்னால நமக்கு வந்து லேபிளிங் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த என்சைம் தான் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்சைமாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சக்சனேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸு, அது வந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த அசிட்டைல் குளுக்கோஅமீன் பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைமும் ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த பாலிபெப்டைட் செயின் கூட இந்த மேனோ 6 பாஸ்பேட் இந்த கார்பன் காம்பவுண்ட் வந்து அட்டாச் பண்ண விடாமல் தடுத்துடும். எந்த கேஸில் நடக்கும் அப்படின்னா இந்த பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸ் வந்து டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லேபிளிங்கே தடுத்துடும். இது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸில் வந்து இந்த அசிட்டைல் குளுக்கோஅமினோ பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸில் வந்து நம்ம பாலிபெப்டைட் செயின் உட்கார போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. அது வந்து பஸ்ஸு வந்து இந்த பாலிபெப்டைடு அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்காக வர்றது வந்து இந்த மேனோ 6 பாஸ்பேட் அப்படிங்கிறது ஏற வருது. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து மூடிட்டாங்க, பஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் மூடிட்டாங்க அப்படின்னா அந்த பேசஞ்சரான மேனோ 6 பாஸ்பேட்னால அந்த பஸ்ஸில் ஏறி போக முடியாது. பஸ்னால் என்ன சொல்கிறது, இந்த பாலிபெப்டைட் செயினில் வந்து ஏற முடியாது. பஸ் ஸ்டாண்டு என்ன சொன்னோம், பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸை தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் சொன்னோம். பஸ் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பேசஞ்சரால் ஏற முடியலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், அந்த பஸ்ஸை வந்து எடுக்க மாட்டாங்க. அந்த பஸ்ஸு மூவ் ஆனாலும் அது வேஸ்ட்டு தான். இப்போ அந்த எக்ஸாம்பிளை அங்கேயே விட்டுருங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து ஃபஸ்ட்டு கோல்கை காம்ப்ளெக்ஸுக்கு போகுது. கோல்கை காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு வெசைக்கல்ஸ் வெளியே வருது. அந்த வெசைக்கல்ஸ்குள்ளே பாருங்களேன், நமக்கு வந்து இந்த பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸ் இருக்குது, வேறு பாலிபெப்டைட் செயின் இருக்குது, வேறு மேனோ 6 பாஸ்பேட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெசைக்கலாக மாறி நமக்கு எதுக்குள்ளே போகுது, லைசோசோம்குள்ளே போகுது. லைசோசோம்குள்ளே போகும்போது நமக்கு இந்த கோல்கை அப்பராட்டஸ்லேருந்து வந்தக்கூடிய அந்த வெசைக்கல்ஸ் வந்து இல்லை. அந்த காம்பனண்ட் பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸு பிறகு வந்து இந்த பாலிபெப்டைட் செயின் இந்த மேனோ 6 பாஸ்பேட் இது மட்டும்தான் உள்ளே போகுது. போயிட்டு கடைசியில் என்ன ஆகுது, ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ப்ரோட்டீனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வெசைக்கலாக ஃபார்ம் பண்ணி வெளியே அனுப்பிடுது. இது வந்து நார்மல் ப்ராசஸ். இன்கேஸ் நமக்கு வந்து டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் இந்த வெசைக்கல்ஸ் கோல்கை காம்ப்ளெக்ஸ்லேருந்து வரக்கூடிய வெசைக்கல்ஸ் வந்து வரவே வராது. ஏன்னா பாஸ்போட்ரான்ஸ்ஃபரேஸ் நல்லா இருந்தால் தான் மேனோ 6 பாஸ்பேட் வந்து உட்காரும் பாலிபெப்டைட் செயினில். அப்படின்னா தான் நமக்கு வந்து கோல்கை காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு வெசைக்கலே க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட்டே ஆகலைன்னா என்ன பண்ணோம், இந்த லைசோசோம் வந்து வெளியே இருக்கக்கூடிய இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடை மட்டும் குடிச்சு ஒரு இனாக்குலேஷன் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். லைசோசோம் வந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடை வந்து குடிக்கிறதுக்கு பேர் தான் பைனோசைட்டோசிஸ். இதுக்கான இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பைனோசைட்டோசிஸ் நடக்கிறதுனால நமக்கு இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் வந்து ஒரு வெசைக்கலாக ஃபார்ம் பண்ணி அது வந்து இனாக்குலேஷன் பாடியாக வந்து நமக்கு வெளியே விடுது. இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எனக்கே புரியலை, ஆனால் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம்
ட்ரான்ஸ்லேட் பண்ணி செஞ்சு படிச்சிட்டேன். நீங்கள் இது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க போது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் இங்கே இருக்க ரீடிங்ஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அர்த்தம் வந்து இப்படி தான் வரும். ஸோ அடுத்து பார்ப்போம். பட் இன் திஸ் சில்ட்ரன் டியூ டு டிஃபெக்ட் இன் பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபரேஸ் லைசோசோம்ஸ் ஆர் நாட் டார்கெட்டட் ப்ராப்பர்லி அண்ட் ஆர் எம்டீட் presents with multiple inoculation in connective tissue. அதனால நமக்கு வந்து கோர்ஸ் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். பேரன்கைமல் செல்ஸில் வந்து இதே மாதிரி இனாகுலேஷன் பாடிஸ் அதிகமாக இருக்கனால வெசைக்கல்ஸ் இனாகுலேஷன் பாடிஸோட வெசைக்கல்ஸ் அதிகமாக இருக்கனால ஹெப்படோஸ்பினோமெகாலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இனாகுலேஷன் செல்ஸ் வந்து நமக்கு வந்து நியூரான்ஸில் அக்யூமுலேட் ஆகிறதுனால நமக்கு மென்டல் ரிட்டார்டேஷனும் வருது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஹெப்படோஸ்பினோமெகாலி, மென்டல் ரிட்டார்டேஷனு, ஃபேஷியல் கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வந்து இந்த என்சைம் லைசோசோமல் என்சைம் எல்லாமே ஹையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இதில் பார்க்கல. சின்ஸ் அதை பற்றி பார்ப்போம். சின்ஸ் லைசோசோமல் என்சைம் டஸ் நாட் ரீச் லைசோசோம்ஸ், டிக்ரீஸ் இன் டிஷ்யூ லைசோசோம் ஆக்டிவிட்டி, தே ஆர் செக்ரீட்டட் இன் டு சர்க்குலேஷன் அஸ் ஏ செக்ரீட்டரி ப்ரோட்டீன்ஸ். நம்ம தான் சொன்னோம்ல, எந்த விதமான லேபிளிங்குமேவும் கோல்கே காம்ப்ளெக்ஸ்லேயே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேயே நடக்கலை அப்படின்னா அது வந்து செக்ரீட்டரி ப்ரோட்டீனாக மாறிடும். அதே மாதிரி எல்லாமே செக்ரீட்டரி ப்ரோட்டீனாக மாறிடுது. எதுவுமே லைசோசோமல் ப்ரோட்டீனாவோ இல்லைனா மெம்பரைனஸ் ப்ரோட்டீனாவோ நமக்கு மாறுறதில்லை. அதனால் இது எல்லாமே செக்ரீட்டரி ப்ரோட்டீனாக மாதிரி நமக்கு பிளாஸ்மா லைபோசோமல் ஆக்டிவிட்டிக்கு போயிடுது. ஸோ நம்ம பிளாஸ்மா எடுத்து பார்த்தா அதில் வந்து லைசோசோமல் என்சைமோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து ஐசெல் டிசீஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறேன். பயோகெமிஸ்ட்ரியில் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால என்னால் ஷார்ட் பண்ண முடியலை. நான் மொத்தமாகவே கிளியராக எக்ஸ்பிளைன்